ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்டில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள், குழந்தைங்களாம் அழுதுட்டு இருந்தாங்க, பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க, நான் எழுதிட்டு இருந்தேன், அவன் கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி கொண்டு இருந்தான், எழுதி கொண்டு இருந்தார்கள், நான் சமைத்து கொண்டு இருந்தேன், அவள் தூங்கி கொண்டு இருந்தாள். ஸோ அந்த கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, டன். ஸோ இதை வந்து இங்கிலீஷ் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் அது சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரில் தான் இந்த சென்டென்ஸை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் இருக்கணும், சப்ஜெக்ட்க்கு அப்புறமா வாஸ் அண்ட் வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி இந்த இடத்துல ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இந்த இடத்துல வாஸ் அண்ட் வேர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னு. அது ப்ரெசென்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்றனால ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொன்னோம். இது வந்து என்னென்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு தான், ஆனால் பாஸ்ட்டில் அது நடந்துக்கிட்டு இருந்துச்சு, நான் அழுதுகிட்டு இருந்தேன், அவன் எழுதிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுனால பாஸ்ட்லேயும் அந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருந்ததுனால நம்ம இந்த வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்கிறோம். ஓகே, டன். ஸோ சப்ஜெக்ட் இருக்கும், வாஸ் ஆர் வேர் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம். ஓகே, டன். ஸோ இதில் வாஸ் ஆர் வேர்ன்னு சொன்னீங்க, எந்த சப்ஜெக்ட் கூட வாஸ் யூஸ் பண்ணோம், எந்த சப்ஜெக்ட் கூட நாங்கள் வேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு டவுட் வரும். ஒன்றும் இல்லை, ஐ, ஹி, ஷீ, இட்டு சிங்குலர் நேம் வந்துச்சுன்னா நம்ம அங்கே வந்து வாஸ் சேர்த்துவோம். ஓகே, நெகட்டிவாக இருந்தால் வாஸ் நாட் சேர்த்துவோம். அடுத்தது வி, யூ, தே ப்ளூரல் நேம் வந்துச்சுன்னா வேர் சேர்த்துவோம். ஓகே, ஸோ இந்த வேர் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது கூட நாட் சேர்த்துப்போம். ஓகே, டன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பாருங்கள். இப்போது கீவேர்டாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த கொண்டு இருந்தேன் அப்படின்ற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகே, ஸோ இந்த கொண்டு இருந்தேன், எழுதி கொண்டு இருந்தேன், சமைத்து கொண்டு இருந்தேன், பாடிக்கொண்டு இருந்தேன், தூங்கி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த எடுத்தோடனே இந்த வார்த்தையை நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் டிவி பார்த்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவன் எனக்கு கால் பண்ணான், அவன் கால் பண்ணப்போ நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது நான் டிவி பார்த்து கொண்டு இருந்தேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னா, நான் அப்படின்றதுக்கு நம்ம ஐ யூஸ் பண்ணியாச்சு. எடுத்த உடனே சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஐ போட்டாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும், வாஸ் ஆர் வேர் யூஸ் பண்ணணும். இங்கே ஐ வந்துருச்சு, அதனால் ஐ கூட நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஐ வந்தால் வாஸ் சேர்க்கணும். அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியாச்சு, ஐ வாஸ் அப்படின்னு போட்டாச்சு. இதில் ஆக்ஷன் என்னது, அங்கே வாஸ் ஆர் வேர்க்கு அப்புறம் வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கணும் இல்லையா? இதில் வேர்ப் என்னது, இதில் பார்த்து கொண்டிருந்தேன், டிவி பார்த்துட்டுனா அது இங்கிலீஷில் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வாட்ச்னு எழுதியாச்சு. அங்கே வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும் இல்லையா? அப்போது அந்த வாட்ச் கூட ஐஎன்ஜி சேர்த்தாச்சு. ஐ வாஸ் வாட்சிங், என்ன பார்த்துட்டு இருந்தேன், டிவி பார்த்துட்டு இருந்தேன், இப்போ ஐ வாஸ் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது நாங்கள் விளையாடி கொண்டு இருந்தோம் அப்படின்னு இருக்கு. நாங்கள் அப்படின்னா வி அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியாச்சு. வி வந்தால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம், வேர் யூஸ் பண்ணோம். அப்போது வி வேர் என்ன பண்ணிட்டு இருந்தோம், விளையாடி கொண்டிருந்தோம். அப்போது இங்கிலீஷ் என்னன்னு சொல்லுவோம், பிளேயிங். ஓகே, அப்போது வி வேர் பிளேயிங், நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம். வி வேர் பிளேயிங் ஃபுட்பால், நாங்கள் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தோம். ஓகே, அடுத்தது நான் டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லை அப்படின்ட்டு, நானும் ஒன்றும் டிவி பார்த்துட்டுலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது நான் அப்படின்றதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ஐ யூஸ் பண்ணுவோம். பார்த்து கொண்டிருக்கவில்லை அப்படின்ற போது நெகட்டிவ், இது நெகட்டிவாக இருந்தால் வாஸ் நாட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது ஐ வாஸ் நாட் வாட்சிங் டிவி, இங்கே ஐ வாஸ் வாட்சிங் டிவி, இது அப்படியே நெகட்டிவாக சொல்லும்போது ஐ வாஸ் நாட் வாட்சிங் டிவி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது இங்கே வி வேர் பிளேயிங் அப்படின்னு இருக்கு, நாங்களாம் விளையாடிட்டுலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வி வேர் நாட் பிளேயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஐ வாஸ் நாட் பிளேயிங், ஐ வாஸ் நாட் வாட்சிங் டிவி, வி வேர் நாட் பிளேயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், சரியா? இப்போது ஹி வாஸ் கிளீனிங் த கிச்சன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவன் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இருந்தான், நான் அவன் வீட்டுக்கு போனேன், நான் போன போது அவன் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஹி வாஸ் கிளீனிங் த கிச்சன். நல்லா பாருங்கள், சப்ஜெக்ட்டு வாஸ் ஆர் வேர், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, அங்கே ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் இங்கே அப்படியே இருக்குது பாருங்கள். சப்ஜெக்ட் என்ன, ஹி. அடுத்தது வாஸ் ஆர் வேரில் நம்ம வாஸ் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து வேர்பு கூட ஐஎன்ஜி, அந்த க்ளீன் அப்படின்ற வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்தாச்சு. அப்போது ஹி வாஸ் கிளீனிங், என்ன க்ளீன் பண்ணிட்டு இருந்தா, கிச்சனை. அப்போ ஹி வாஸ் கிளீனிங் த கிச்சன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இட் வாஸ் பார்க்கிங் அட் ஹிம், இட் அப்படின்றது ஒரு டாகை மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இட் வாஸ் பார்க்கிங், அது குறைத்து கொண்டு இருந்தது. அட் ஹிம் அப்படின்னா அவனை பார்த்து. ஓகே, ஸோ அவனை பார்த்து அது குறைச்சிட்டு இருந்துச்சு. அடுத்தது
they were going to சென்னை, அவர்கள் சென்னைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அடுத்தது சுகன்யா வாஸ் டீச்சிங், சுகன்யா டீச் பண்ணிட்டு இருந்தா. யூ ஆர் லாஃபிங், நீ சிரித்து கொண்டு இருந்தாய், நான் பார்த்தேன் நீ சிரிச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ யூ வேர் லாஃபிங். கிட்ஸ் வேர் க்ரையிங், குழந்தைங்களாம் அழுதுட்டு இருந்தாங்க. ஓகே, அப்போ கிட்ஸ் வேர் க்ரையிங். வி வேர் ஒர்க்கிங் டுகெதர், முன்னாடிலாம் நம்மளாம் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இப்போல்லாம் இல்லை அப்படின்ற போது அப்போது சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வி வேர் ஒர்க்கிங் டுகெதர். அடுத்து ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் அ காலேஜ், நான் முன்னாடி காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் அ காலேஜ். பட் இப்போ நான் ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் ஒர்க்கிங் அட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் அ காலேஜ், நவ் ஐ எம் ஒர்க்கிங் அட் அ ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ இது எல்லாமே அப்படி நம்ம நெகட்டிவில் சொல்லுவோமா. ஹீ வாஸ் நாட் கிளீனிங் த கிச்சன், அவன் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இல்லை. இட் வாஸ் நாட் வாக்கிங் அட் ஹிம், அது அவனை பார்த்து குறைக்கலை. அடுத்தது தேவர் நாட் கோயிங் டு சென்னை, அவங்க சென்னையெல்லாம் போகலை. அடுத்தது சுகன்யா வாஸ் நாட் டீச்சிங், சுகன்யா டீச் பண்ணிட்டுலாம் இல்லை. அடுத்தது யூ வேர் லாஃபிங், இதான் யூ வேர் நாட் லாஃபிங், நீ சிரித்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம். கிட்ஸ் வேர் நாட் க்ரையிங், குழந்தைங்க அழுதுட்டுலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வி வேர் நாட் ஒர்க்கிங் டுகெதர், நம்ம முன்னாடி வந்துட்டு சேர்ந்தெல்லாம் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவோம். ஐ வாஸ் நாட் ஒர்க்கிங் அட் அ காலேஜ், நான் முன்னாடி காலேஜில் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்கிறது. ஓகே, டன். அடுத்துப்போ இவ்வளோ நேரம் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ வந்து என்னென்னா இதை கேள்வியாக கேட்குறது, எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின், WH டைப் கொஸ்டின் எப்படி கேட்குறதுன்னு பார்க்கலாம். இப்போது யூ வேர் கோயிங் டு சேலம் அப்படின்னு சொல்லியிருக்கு, நீ சேலம் போய்கொண்டிருந்தாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை வந்து நெகட்டிவாக சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், யூ வேர் பக்கத்தில் நாட் சேர்ப்போம், யூ வேர் நாட் கோயிங் டு சேலம் அப்படின்னு இருக்கும். நீ சேலம் போயிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறது. நீ வந்து சேலம் போய்கொண்டிருக்கவில்லை, நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், அப்போ நீ சேலம் போயிட்டுலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அடுத்து இதை வந்து கேள்வியாக கேட்கும்போது நீ சேலம் போய்கொண்டிருந்தியா, நான் உனக்கு ஃபோன் பண்ணும்போது நீ சேலம் போயிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அப்போது நீ சேலம் சென்று கொண்டு இருந்தாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த யூ வேர் அப்படின்றது என்னவா மாறும் அப்படின்னா யூ வேர் யூ அப்படின்னு மாறும். அந்த ஆக்சிலரி வெர்பை தூக்கி ஃபஸ்ட்டாக போட்டு யூவை தூக்கி செகண்டாக போடுவோம். அப்போ வேர் யூ கோயிங் டு சேலம், நீ சேலம் போயிட்டு இருந்தியா, நான் உனக்கு ஃபோன் பண்ணப்போ நீ சேலம் போயிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேர் யூ கோயிங் டு சேலம் அப்படின்னு சொல்லுவோம். இதே ப்ரெசென்ட்டில் சேர்க்கும்போது ஆர் யூ கோயிங் டு சேலம், நீ சேலம் போயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதே வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கேட்கும்பொழுது வேர் யூ கோயிங் டு சேலம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வை அப்படின்ற WH வேர்டு வந்து நான் ஆட் பண்ணுறேன். வை ஆர் யூ கோயிங் டு சேலம், நீ ஏன் சேலம் போயிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதே வைக்கு பதிலாக நான் வேர் சேர்க்குறேன். வேர் சேர்த்தோம் அப்படின்னா வேர் யூ கோயிங் எஸ்டர்டே, நேற்று நீ எங்கே போயிட்டு இருந்த, நான் உன்னை பார்த்தேன், நீ எங்கேயோ போயிட்டு இருந்த, எங்கே போயிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேர் யூ கோயிங் டு வேர் யூ கோயிங் எஸ்டர்டே, நேற்று நீ எங்கே போயிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறது. இப்போது 5 சென்டென்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 5 சென்டென்ஸ் வந்து நான் தூங்கி கொண்டிருந்தேன், அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள், நான் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தேன், அவள் சாப்பிட்டு கொண்டிருந்தாள், நீ என்ன சமைத்து கொண்டிருந்தாய் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வந்து சேம் இதே ஸ்ட்ரக்சர் தான். இதை ஃபுல்லாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் இந்த ரூலை பார்த்துட்டு இதை வச்சு கரெக்டாக சென்டென்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நான் பேசிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன், இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை. இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் சேர்த்தும் சொல்லலாம். ஓகே, ஸோ அதை இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரியா, ஒரே சென்டென்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் 2 பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நான் தூங்கி கொண்டிருந்தேன், அப்போது அவள் பேசி கொண்டிருந்தாள் அப்படின்னு ஒரே வாக்கியத்தில் 2 பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.